இந்தியோட செகண்ட் மேட்ச். ஃபீல்டு இன்ஜின் இருக்காங்க. எம்ஆர்எஃப் அண்ணர் பேட்டிங் ஃபஸ்ட்டுங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரபு வந்துட்டு பண்ணிடலாங்க. பிரின்ஸ் பண்ணி இது 8 ஓவர் மேட்சுங்க. 3 ஓவர் பவர் பிளே. நியூ சி அன்றைக்கி முதல்ல கூட ஒரு பிரகாஷ் உள்ள ஆஹா மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஒரு பவுண்டரி. செகண்ட் பால் வீசி விடுக்கிற கேட்ச் வைப்பா. ஆஹா மீண்டும் கேட்ச் மிஸ்ஸுங்க. முதல் 2 கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காங்க ஃபீல்டர்ஸ் நியூசி அணியினர். ஒரு சிங்கிள். தேர்ட் பால் நல்ல போலிங்க. ஒரு டாட் பால். ஃபோர்த் பால் பேட்ஸ்மேன் படி ரன் ஸ்ட்ரைக்குங்க. ஒயிட் பால். ஒரு பால். ஒரு குவிக் சிங்கிள். இவர் நல்லா போட்டிருக்காங்க ஒரு பவுண்டரி தவிர. ஒரு நெக்ஸ்ட் பால் பிட் ஆஃப் கையில் இருக்கு. ஒரு டாட் பால். இவரே 7 ரன் தாங்க. நல்ல போலிங். பாலோட நெக்ஸ்ட் பால் இறங்கி வீசியிருக்காரு. ஒரு சிக்ஸர். நல்ல பேட்டிங்க. நல்ல பேட்டிங். ஒரு பெரிய சிக்ஸர் பேட்ஸ்மேன் பிரபு. பவர் பிளே முதல்ல முடிவுக்கு ஸ்கோர் 13 ஃபார் நோ லாஸ். சென்டர் ஃபர்ஸ்ட் பால் பேட்ஸ்மேன் பண்ணி ரன் ஸ்ட்ரைக். முதல் பந்து வெட்டி விட்டுருக்காரு. பாயிண்ட் சில பவுண்டரிக்கான வாய்ப்பு தான் அதிகம். பால் ஃபாஸ்ட்டாக போதுங்க. ஃபீல்டர் அதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக ஓடி சேஸ் பண்ணிருக்காரு பாலை. 7 ரன். மீண்டும் நல்ல போலிங் இருந்த அந்த பால் வைடுங்க. ஒரு பால் சரியாக மாட்டலைங்க. லாங் நல்ல பேருக்கு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பால் ஒரு ஒயிட் பால். ஒரு பால் திரும்பி வீசியிருக்காரு. ஒரு பவுண்டரி. நல்ல பேட்டிங்க. ஒரு பவுண்டரி. பவுண்டரி. இந்த பால் இறங்கி விட்டுருக்காருங்க. வெகு தூரம் போயிருக்கு. ஒரு சிக்ஸர். நல்ல பேட்டிங்க. பெரிய சிக்ஸர். அருமையான பேட்டிங்க. வெளியே போய் வந்திருக்கு. ஒரு சிக்ஸர். மிட் விக்கெட்ல இருக்கு. 7 ரன். பவர் பிளே 2 முடிவுக்கு ஸ்கோர் 30. பவர் பிளே கடைசி ஃபர்ஸ்ட் பால் பேட்ஸ்மேன் பண்ணி ரன் ஸ்ட்ரைக். 4 போலிங்க. ஒரு டாட் பால் குட் லென்த்தில் போட்டுருக்காரு. நல்ல பேட்டிங். இந்த தடவை லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிள். ஒயிட் பால். ஒரு பால் சரியா மாட்டல. மிட் விக்கெட்ல போயிருக்கு. டீப் மிட் விக்கெட் கையில இருக்கும். ஒரு சிங்கிள். ஒரு சிங்கிள். இந்த பால் நல்ல பேட்டிங். எக்ஸ்ட்ரா கோர்ஸ்ல போயிருக்கு. ஒரு பவுண்டரி. நல்ல பேட்டிங் பேட்ஸ்மேன் பன்னீர். ஒரு 5th பால். மீண்டும் நல்ல பேட்டிங். இந்த தடவை தடிச்சிருக்காரு. ஒரு பவுண்டரி. நல்ல பேட்டிங் பேட்ஸ்மேன் பண்ணி தொடச்சி 2 பவுண்டரி பேட் இருந்து. அவரோட கடைசி வந்து நல்ல ஸ்டாப்பிங் ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. ஒரு டாட் பால். டாட்டோட பவர் பிளே முடிவு வருது. பவர் பிளே 3 முடிவுக்கு ஸ்கோர் 41 ஃபார் நோ லாஸ். 4th ஃபர்ஸ்ட் பால் திரும்பி வீசியிருக்காரு. ஒரு பவுண்டரி. நல்ல பேட்டிங்க. முதல் பந்தை திரும்பி ஆட்டிருக்காரு. ஒரு பவுண்டரி. விக்கெட்டுங்க. பேட்ஸ்மேனோட விக்கெட் இழந்திருக்காரு. பேட்ஸ்மேன் பிரகாஷ் ரன் ஸ்ட்ரைக்குங்க. முதல் விக்கெட் இழந்திருக்காங்க எம்ஆர்எஃப் அண்ணர். ஸ்டெம் லைனில் போட்ட பந்து பேட்டில் பட்டு ஒரு சிங்கிளுங்க. நியூ பேட்ஸ்மேன் சரி பண்ணி ரன் ஸ்ட்ரைக்குங்க. நியூ பேட்ஸ்மேன் கிடையாது. ஒரு டாட் பால் அடிச்சு விட்டுருக்காரு. லாங் ஆஃப் ஃபீல்டர் கையில். ஒரு சிங்கிள். தூக்கி விட்டுருக்காரு. ஹைட்டாக இருக்கு. டிஸ்டன்ஸ் கிடைக்கல. கீழே ஃபீல்டர் வந்திருக்காருங்க. 4 அட்டாகணுங்க. பேட்ஸ்மேன் பிரகாஷ் விக்கெட் இழந்திருக்காரு.
அடுத்தடுத்த விக்கெட் இழந்துகிட்டு இருக்காங்க. 4 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 47 2 விக்கெட். 5வது ஓவர் முதல் பந்து ஃபைனல் லைன் திசையில் ஒரு பவுண்டரி. நல்ல பேட்டிங்க, நல்ல ட்ரை இருந்தாலும் ஃபீல்டர் ஃபேஸ் பண்ணிட்டு போயிருக்குங்க. 2 ரன். நல்ல பேட்டிங்க, வீசி விட்டுருக்காரு. கவர்ஸ் திசையில் ஒரு பவுண்டரி. நல்ல பேட்டிங்க பண்ணி சிங்கிள் ரன் எடுத்துட்டு போயிருக்காருங்க அந்த மேட்சை. மீண்டும் கவர் திசையில் மீண்டும் பவுண்டரிக்கான வாய்ப்பு. 3 ஃபீல்டர் சேஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் பால் அந்த சேஸில் ஜெயிச்சிருக்குங்க. ஒரு பவுண்டரி, பேக் டு பேக் பவுண்டரிஸுங்க. 12 பன்னீர். இந்த தடவை லெக் சைடில் ஒரு பவுண்டரி. ஃபைனாக போயிருக்கும். கொஞ்சம் தொடர்ச்சியாக பவுண்டரிஸ் பேட்ஸ்மேன் பன்னீரோட பேட்டர் இருந்து ஹாட்ரிக் ஃபோர்ஸ். 5 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 65. இவ்வளோ ரஜ்ரா உள்ளங்க. முதல் பந்து சதீஷ், நல்ல பேட்டிங்க, ஒரு 6. நல்ல பேட்டிங்க. முதல் பந்து விக்கெட்டில் பனி பண்ணிருக்காரு. மீண்டும் தடவை வில்லியம்சன் கொடுக்காம அடிச்சிருக்காருங்க. ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. ஒரு சிங்கிள். இந்த தடவை அடிச்சு விட்டுருக்காரு. கவர்ஸில் ஃபீல்டர் தாண்டி போயிருக்கு. நல்ல ஸ்டாப்புங்க. ஈஸியாக 2 ரன் சேவ் பண்ணியிருக்காரு. இந்த தடவை பாயிண்ட் சில பேருக்கு பால் ஸ்லோவாகிடுச்சுங்க. ஈஸியாக 2 ரன். மீண்டும் மேலே பேட்டிங். இந்த தடவை பால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. ஃபீல்டர் தலைக்கு மேலே ஒரு பவுண்டரி. நல்ல பேட்டிங் பேட்ஸ்மேன் பன்னீர் அருமையாக ஆடிட்டு இருக்காரு. அவரோட கடைசி வந்து மீண்டும் நல்ல பேட்டிங். இந்த மீண்டும் பாயிண்ட் திசையில் ஒரு பவுண்டரி. நல்ல பேட்ஸ்மேன் பன்னீர் ஹாட்ரிக் 4ங்க. அருமையான பேட்டிங். 6 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 84. கடைசி 2 ஓவருங்க. 7th பால். ஒரு டாட் பால். நல்ல பேட்டிங், ஒரு பவுண்டரி. ஒரு பவுண்டரி இன்சைட் எடுத்துங்க. ஒரு 3rd பால். மூஞ்சிட்டு அடிச்சுங்க. நெக்ஸ்ட் பால் அடிச்சு விட்டுருக்காரு ஸ்ட்ரைட்டில். ஒரு சிங்கிள் அடிச்சு விட்டுருக்காரு. லாங்கல்ல 4 டக்குனு ஃபீல்டர் கையிலே போய் உட்காந்துருக்கு. பேட்ஸ்மேன் பண்ணிட்டு அந்த விக்கெட் இழந்துருக்காருங்க. பெரிய சைடு முயற்சி தன்னோட விக்கெட் இழந்துருக்காருங்க. நல்ல பேட்டிங் அடிட்டு விக்கெட்டை இழந்திருக்காரு பேட்ஸ்மேன் பன்னீர். அவர் வந்த வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காருங்க. ஃபுல் டாஸ் வந்து அடிச்சு விட்டுருக்காரு மிட் விக்கெட்டில். 2 ஓட்டங்கள். ஈஸியாக 2 ரன்னுங்க. 7 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 91. நிமிஷோட கடைசி போட நியூ பாலர் மணி உள்ள மொதல் பந்து அணைச்சி விட்டுருக்காரு. வெளியே போயிருக்கு. ஒரு 6. நல்ல பேட்டிங்க. முதல் பந்தை பனிஷ் பண்ணி விட்டுருக்காரு. இந்த ஓவர் அட்டாக் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒரு 2nd பால். நல்ல போலிங்க. ஒரு 3rd பால். ஒயிட் பால். ஒரு 3rd பால். ஒரு ரீபால் அடிச்சு விட்டுருக்காரு லாங் ஆஃப்ல. ரன் அவுட்டுங்க. ஒரு 4th பால். ஒரு ஒயிட் பால். ஒரு ரீபால் அடிச்சு விட்டுருக்காரு. கேட்சுக்கணும் வாய்ப்பா. 4 அட்டாகணுங்க. அடுத்தடுத்து விக்கெட் இழந்துக்கிட்டு இருக்காங்க எம்ஆர்எஃப் அண்ணார். இன்னிங்ஸோட கடைசி 2 வந்து
ஒரு சிங்கிள். விக்கெட்டுங்க. இன்னைக்கு ஒரு கடைசி வந்து விக்கெட்டு. விக்கெட்டோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 8 முடிவுக்கு எம்ஆர்எஃப் பண்ணி அன்னைக்கு 101ங்க. நியூஸி இந்த மேட்ச் டார்கெட் 102 சேஸ் பண்ண முடியுமா 8 ஓவருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிஞ்சது எம்ஆர்எஃப் கிரிக்கெட் கிளப். 8 ஓவருக்கு 101 வச்சிருக்காங்க. டார்கெட் 102 டிஃபெண்ட் பண்ண எம்ஆர்எஃப் அணியினர் உள்ள. டார்கெட் 102 டிஃபெண்ட் பண்ண எம்ஆர்எஃப் கிரிக்கெட் கிளப் அணியினர் உள்ள. நியூஸி அணிக்காக டார்கெட் 102 சேஸ் பண்ண ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆண்ட்ரோ மணி உள்ளங்க. ஆண்ட்ரோ ஆன் ஸ்ட்ரைக். முதல்ல ஒரு போட ராஜா உள்ள. முதல் பந்தே ஒரு பவுண்டரி. செகண்ட் பால். நல்ல பேட்டிங். நான் கவர்ஸ் ஃபீல்டு கையில் இருக்கு. ஒரு சிங்கிள். ஒரு தேர்ட் பால். நியூ பேட்ஸ்மேன் மணி ஆன் ஸ்ட்ரைக். நல்ல பேட்டிங்க. மிட் விக்கெட்டில் தூக்கி விட்டுருக்காரு. ஃப்ளிக் பண்ண ஒரு பவுண்டரி. ஒரு ஃபோர்த் பால். மீண்டும் அதே இடத்துல அதே ஷாட். ஒரு பவுண்டரி. ஒரு டாட் பால். அவுட்டுக்கான வாய்ப்புங்க. அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒயிட் பால். நல்ல பேட்டிங்க. வெளியே பற்றி விட்டுருக்காரு. ஒரு சிக்ஸர். நல்ல பேட்டிங்க பேட்ஸ்மேன் மணி. ஒரு பெரிய சிக்ஸர் அவரோட பேட்டில் இருந்து. நல்ல பேட்டிங்க. நியூ சிஏ பவர் பிளே முதல்வர் முடிவுக்கு ஸ்கோர் 20 ஃபார் நோ லாஸ். நல்ல பேட்டிங்க பேட்ஸ்மேன் மணி. சென்டர் ஃபர்ஸ்ட் பால். முதல் பந்து ஒரு சிக்ஸர். நல்ல பேட்டிங்க பேட்ஸ்மேன் ஆண்ட்ரோ. அவர் மடிச்சிருக்காரு. ஓவரோட முதல் பந்து டேக்கன் பண்ணியிருக்காருங்க பேட்ஸ்மேன் ஆண்ட்ரோ. ஒரு சிக்ஸர். அது ஒரு போட தேவேந்திரன் உள்ளங்க. அவரோட முதல் பந்து டேக்கன் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் ஆண்ட்ரோ. இந்த ஓவரோட செகண்ட் பால். ஒரு ஆல்ரெடி 26. ஆஹா, பெரிய முயற்சி. மீண்டும் ஒரு பவுண்டரி. நல்ல பேட்டிங்க. முதல் 2 பந்து 10 ரன்னுங்க பேட்ஸ்மேன் ஆண்ட்ரோட பேட்ல இருந்து. ஒரு தேர்ட் பால். இந்த தடவை ஸ்ட்ரைட்ல மிட் ஆஃப் கையில வருங்க. ஒரு சிங்கிள். ஒரு ஃபோர்த் பால். ஒரு ஒயிட் பால். ஃபோர்த் பால் ஒரு ரீபால். பைஸ்மரில் ஒரு சிங்கிள். அவரோட கடைசி 2 வந்து நல்ல பேட்டிங். கவர்ஸில் வீசி விட்டுருக்காரு. ஒரு பவுண்டரி. பால் பிச்சாய் ஸ்பீட் ஏறி இருக்கேன். நல்ல பேட்டிங். பார்ப்பில் 2வது கடைசி வந்து இந்த தடவை ஸ்கொயர் ஃபீல்டு கையில் இருக்கு. மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஈஸியாக 2 ரன். பார்ப்பு 2 முடிவுக்கு ஸ்கோர் 39 ஃபார் நோ லாஸ். ஒரு ஓவருக்கு 63 தான் அடிக்கணும். பவர் பிளே கடைசி போட பவுலர் பிரகாஷ் சொல்லுங்க. ஆல்ரெடி ஸ்கோர் 39. தேர்ட் ஃபர்ஸ்ட் பால். ஒயிட் பால். ஒன் ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரீபால். ஆஹா, லீடிங் அடிச்சு கேட்சுக்கு வாய்ப்பா. கீழே ஃபீல்டர் வந்திருக்காருங்க. ஆஹா, கேட்ச் மிஸ். கேட்சை விட்டுருக்காங்களா, மேட்ச் விட்டுருக்காங்களா பார்ப்போம். கை மேலே இந்த கேட்சை மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஒரு லக் இருக்குங்க பேட்ஸ்மேன் மணிக்கு. ஒரு சிங்கிள். ஒரு செகண்ட் பால். நல்ல பேட்டிங் எக்ஸ்ட்ரா கவர்ஸில். ஒரு பவுண்டரி. பேக் டு பேக் பவுண்டரிஸுங்க. நல்ல பேட்டிங் பேட்ஸ்மேன் ஆண்ட்ரோ. ஒரு நெக்ஸ்ட் பால்.
மீண்டும் நல்ல பேட்டிங். இந்த தடவை மிட் விக்கெட்டில் ஒரு பவுண்டரி, பேக் டு பேக் பவுண்டரிஸுங்க. மேட்ச் சீக்கிரம் முடிக்க பார்க்குறாங்க. நியூ சிஏ பேட்ஸ்மேன் ஆண்ட்ரோ நல்ல பேட்டிங்க. 3 ஓவர் கூட முடியலைங்க. அதுக்கு முன்னே ஸ்கோர் 49 வந்துருச்சு. இந்த தடவை இறங்கி டேக்கன் பண்ணியிருக்காரு, வெளியே போயிருக்கு. ஒரு 6. நல்ல பேட்டிங்க பேட்ஸ்மேன் ஆண்ட்ரோ. நல்ல ஃபார்மில் வந்திருக்காங்க ரெண்டு பேருமே. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 50 தாண்டியாச்சுங்க. நல்ல பேட்டிங். பவர் பிளே கூட இன்னும் முடியலை. ஸ்கோர் 50க்கு மேலே போய்கிட்டு இருக்கு. இந்த தடவை புல்டாஸ் வந்து சரியா மாட்டல கேட்சுக்கணும். இப்போ நல்ல டகனுங்க ஃபீல்டர் பன்னீர். பேட்ஸ்மேன் ஆண்ட்ரோ விக்கெட் இழந்திருக்காரு. புல்டாஸ் வந்து டேக்கன் பண்ண முயற்சி பண்ணி விக்கெட் இழந்திருக்காருங்க. இங்கேருந்து மேட்சை கொண்டு வர முடியுமா எம்ஆர்எஃப் அணியால்? நியூசி அணியினர் இங்கேருந்து 47 தான் அடிக்கணும். அடிக்க முடியுமா? நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்குங்க. ஒரு டாட் பால். நல்ல யாகருங்க. இன்னொரு ஸ்கோர் 55. 5 ஓவருக்கு 47 தான் அடிக்கணும். டோர்னமெண்ட் தாங்க பவர் பிளே ஹையஸ்ட் ஸ்கோர் 55. 4th ஃபர்ஸ்ட் பால். ஆஹா விக்கெட்டுங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேருமே காலிங்க. இங்கேருந்து மேட்ச் எடுத்துருவாங்கன்னு தெரில, பார்ப்போம். 4th ஃபர்ஸ்ட் பால். ஆஹா விக்கெட்டுங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேருமே காலிங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். இவர் வந்த முதல் பந்து ஒரு பவுண்டரி. நல்ல பேட்டிங்க. பாலுக்கு பால் அண்ணா கூட வந்துடும். ஸ்கோர் சரியானு பார்ப்போம். 43 அடிக்கணும். அடிச்சு விட்டுருக்காரு கவர்ஸில். கவர்ஸ் ஃபில்டர் கையிலே போயிருக்கு. ஒரு சிங்கிள். நல்ல பேட்டிங்க. வெளியே பத்தி விட்டுருக்காரு. ஒரு 6. நல்ல பேட்டிங். நல்ல பேட்டிங்க பேட்ஸ்மேன். ஒரு பெரிய 6ங்க. தெரியலண்ணே. பேட்ஸ்மேன் அசார் போன கூட ஒரு பெரிய 6 இந்த பால். டிஃபென்ஸுங்க. ஒரு சிங்கிள். 35 தான் அடிக்கணும். நல்ல பேட்டிங். ஃபைனல் கிழிச்சு முடி விட்டுருக்காரு. ஒரு பவுண்டரி. நல்ல பேட்டிங்க பேட்ஸ்மேன். 4 ஓவருக்கு ஸ்கோர் 71ங்க. 4 ஓவர் 31 தான் அடிக்கணும். ஸ்கோர் 4 ஓவருக்கு 71. பெரிய ஸ்கோருங்க. 24 வந்துக்கு 31. பாலோட 7 ரன் தான் கூட இருக்கு. அடிச்சு விட்டுருக்காரு. ஒரு 6. ஸ்ட்ரைட்டில். நல்ல பேட்டிங்க பேட்ஸ்மேன் அசார். உங்களோட செகண்ட் பால் 25 அடிக்கணும். ஒரு சிங்கிள். கடைசி 22 வந்துக்கு 24. அந்த 6 அப்படியே மேட்ச் மாற்றிருக்கு. 22 வந்துக்கு 24. மீண்டும் புல்டாஸ் வந்து ஹைட்டு தான் இருக்குது. டிஸ்டன்ஸ் கிடச்சிருக்கா? கிடைக்கலங்க. ஒரு டேகன். பேட்ஸ்மேன் விக்கெட் இழந்திருக்காரு. மேட்ச் 2 சைடு கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. விக்கெட் இழக்கிறாங்க, 6 அடிக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நியூ பேட்ஸ்மேன் விமலான் ஸ்ட்ரைக்குங்க. நல்ல பேட்டிங். கவர் சிக்ஸில் கேட்சுக்கான வாய்ப்பு. நல்ல டேக்கனுங்க. அடுத்தடுத்து விக்கெட் இழந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பேட்டிங் டீமுங்க 20 வந்து 23 ரன் தாங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்குங்க. நல்ல பேட்டிங். கவர் சில பேருக்கு அங்கே சின்னதாக ஒரு ஃபீல்டு அதை யூஸ் பண்ணி ஈஸியாக ரன். 19 வந்துக்கு 21. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இந்த கடைசி பந்து இந்த ஓவரோட. மீண்டும் கவர்ஸில் இந்த தடவை எக்ஸ்ட்ரா போயிருக்கு. ஒரு சிங்கிள். 5 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 81. கடைசி 18 வந்து 21 ரன்னுங்க.
யாராவது போட பஸ் அதே சொல்லுங்க. முதல் பந்து அடிச்சு விட்டுருக்காரு, ஒரு 6 ஆயிருங்க. முதல் பந்து டேக்கன் பண்ணி ஒரு 6 ஆறு. நல்லா பேட்டிங். 7 வந்துக்கு 15ங்க. What a second ball. White ball. 17 வந்துக்கு 14. அடிச்சு விட்டுருக்காரு எக்ஸ்ட்ரா கவர்ஸில் ஒரு சிங்கிள். 16 வந்துக்கு 13. ஒரு தேர்ட் பால். நல்ல பேட்டிங் லாங் ஆஃபில். மீண்டும் ஒரு சிங்கிள். 12 தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பால் லெக் பீஸ் மூலமாக ஒரு சிங்கிள். முன்னாடி தட்டி விட்டுருக்காரு, சொல்லிட்டு சேஸ் பண்ணிட்டாருங்க. 2 ரன் கணக்காளிங்க. ஈஸியாக 2 ரன். கடைசி பந்தா ஒரு சிங்கிள். கடைசி 12 வந்துக்கு 8 ரன் அடிக்கணும். கடைசி 12 வந்துக்கு 8 ரன். ரன் அவுட்டுங்க. கடைசி 11 வந்துக்கு 8 ரன். ஒரு டாட் பால். 10 வந்து கட்டுறனுங்க. 2 வந்து நல்லா போட்டிருக்காரு. 4 பேட்டிங்க. வெளியே போயிருக்கு ஒரு 6 ஆர். நல்ல பேட்டிங்க பேட்ஸ்மேன் மணி பாரதி. 9 வந்துக்கு 2 ரன். ஆஹா மிஸ் பண்ணியிருக்காரு. இதோட 2 ரன் ஓடுறாங்க. 2 மேட்ச் வின் பண்ணுறாங்க நியூ சிஏ. டார்கெட் 102 சேஸ் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு தேர்வு வராங்க. எம்ஆர்எஃப் இந்த டோர்னமெண்ட் விளையாடுறாங்க. 102 டிஃபெண்ட் பண்ண முடியாமல்.